ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தாங்க இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து தர்ஷினியை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீட்டில் வந்து பில்டப் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ வந்து தர்ஷினியை தான் வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளானை வந்து போட்டிருக்காருங்க. இது ஏன் எதுக்காக அப்படின்னு தெரியலை. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிக கிட்ட வந்து மாட்டினதுனால கரெக்டாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போனோடனே மறுபடியும் வந்து அந்த மாஸ்க் போட்ட அந்த விக்கியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு கால் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி வந்து தூரத்தில் வந்து இங்கே ஒரு வண்டி நிற்கிது, அந்த வண்டி தானா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம ஜனனி கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் இந்த சைட்லேருந்து பதில் எதுவுமே வரல. நான் கேட்குறதும் உனக்கு, நான் பேசுகிறதும் உனக்கு கேட்குதா சக்தி, அந்த வண்டி தானே, அதில் வந்து ஏறலாமா, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த ஆள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சு சக்தி வந்து எந்திரிச்சிட்டு கத்துறாரு, ஜனனி இந்த பக்கம் வந்துடாத, தயவு செஞ்சு இங்கே வராத, நான் வந்து வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்துடாத, முதல்ல உடனே அந்த இடத்த விட்டு நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம ஜனனிக்கு பதட்டம் ஆயிடுது. என்னடா இது, சக்தி வந்து இந்த மாதிரி கத்துறாரு, அப்போ இவ்வளோ நேரம் ஃபோன் வந்து யார்கிட்ட இருந்திருக்கும், நம்ம வேறு யாரோ கிட்ட வந்து நம்ம லொக்கேஷனை சென்ட் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினியை வந்து தூக்கிட்டு நம்ம ஜனனி வந்து கிளம்புறாங்க. இங்கே வா தர்ஷினி, இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கே பிரச்சனை இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினியை தூக்கிட்டு வந்து கிளம்புறாங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்த விட்டு அந்த லொக்கேஷனை விட்டு உடனே வந்து வேறு பக்கம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வேறு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தர்ஷினியை உட்கார வச்சுட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இது யார், இது வந்து தேவையில்லாமல் வந்து சக்தியோட மொபைலில் வந்து எடுத்திருக்காங்க. சக்தி பார்த்தீங்க அப்படின்னா வர வேண்டாம் போயிருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காது. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம சக்திக்கு பின்னாடி இருக்குது. யாரோ ஒருத்தவங்க நம்ம சக்தியை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது. இந்த இடத்த விட்டு எப்படி போகிறதுன்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி வந்து அந்த ஆளுக்கு கிட்ட இருந்து வந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ தப்பிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது அந்த 2 பேரையுமே நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த விக்கி வந்து வேற எங்கிட்டாவது இருப்பாங்க, இங்கே தான் வா நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக போயிட்டு தேடி தேடி வந்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க இருக்கிற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த விக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஜனனி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வருது. ஸோ கார் வந்து அந்த உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கி தான் வந்து இறங்குறாங்க. விக்கியை பார்த்தோன்னே ஜனனிக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. ஏன்னா முன்னாடி வந்து அவனை அந்த ஆஃபீஸில் விட்டு துரத்துனது, அவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு வந்து ஞாபகம் வருது. இவன் இதுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த விக்கி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தோடனே வந்து எல்லாம் ஜனனி எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜனனி ரொம்பவே கன்ஃபியூஷனில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உடனே வந்து இவர் கேட்குறாரு, என்ன உன் புருஷ சக்தியும் உனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ ஜனனி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம சக்தி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அது எப்படி ஃபோன் பண்ணுவா, ஃபோனு உன்கிட்ட தானே இருக்குது, அப்போ எப்படி அவளால் வந்து ஃபோன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே வந்து சக்தி பின்னாடி இருந்து வராரு. சக்தியை பார்த்தோன்னே இங்கே வந்து ஜனனி தர்ஷினி 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து சக்தியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திருப்தி வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, என்ன சக்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓ ஃபோன் இவன் கையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் ஜனனி, உங்கள் 2 பேரையும் நான் தேடி வரும்போது இவனோட ஆட்கள் தான் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் நான் வந்து அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் கிட்ட வந்தா இவன் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு எனக்கே தெரியாமல் என்னை அடித்து மயக்கம் அடிக்கி இவன் வந்து வண்டியில் போட்டுட்டான். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை புரிஞ்சிச்சு, இதெல்லாம் இவனோட பிளான் தான், இவன் வந்து நம்மள ஃபாலோ பண்ணி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என் ஃபோனும் இவன்கிட்ட இருந்துச்சு. என்னால் எதுவுமே பேசவும் முடியலை. நீ வேற வந்து எதுவுமே கேட்காம அவசரப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் அனுப்பிட்ட. சரி விடு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விக்கி சொல்கிறா, என்னை மீறி இந்த இடத்த விட்டு நீங்கள் எப்படி வந்து போக போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயுமே வந்து சண்டை பயங்கரமாக வருது. ஒரு வழியாக நம்ம ஜனனி சக்தி 2 பேருமே சேர்ந்து அவங்க 2 பேருமே வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணி ஒரு வழியாக அந்த இடத்த விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருமே வந்து போயிடுறாங்க. ஒரு கட்டத்து மேலே நம்ம தர்ஷினியால் சுத்தமாக வந்து நடக்கவும் முடிய மாட்டேங்குது. ராவணன் இந்த பக்கம் ஒரு பிளான் பண்ணிட்டான், எப்படியாவது நம்ம அந்த தர்ஷினியை வந்து சூட் பண்ணிடணும். ஸோ அந்த பழியை தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜனனி மேலே போட்டு ஒட்டு மொத்தமாக ஜனனிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒரு பெரிய விரோதியாக ஜனனியை மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ராவணன் ஒரு பெரிய விஷயத்த வந்து பண்ண போகிறாருங்க. ஸோ அந்த விஷயத்தினால உண்மையிலே வந்து நம்ம
நம்மளோட தர்ஷினியை தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்களா இல்லை விக்கியை ஷூட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ எப்படி அவங்க எல்லாருமே வந்து அந்த ஆளை மீறி அவங்க வந்து ஊருக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமாக நடக்க போகுது. அண்ட் இதை பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.